இது பாருங்க, கட்டை வந்து இப்போ நம்ம வந்து பிரிச்சாச்சு கட்டை. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் வளையலில் வந்து எல்லாத்துலேயும் வந்து டஜன் கணக்கு கரெக்டாக வருது, இல்லை வந்து டஜனுக்கு வந்து வளையல் குறையுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம க்ரீனை செக் பண்ணிடலாம். க்ரீன் கலர் வளையல் பாருங்கள், இது வந்து உள்ள க்ரீனாக வரனால இது வந்து க்ரீன் கலர் வளையல். இது உள்ள வந்து ப்ளூ வரனால இது ப்ளூ கலர் வளையல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ மாதிரி தான் தெரியும், அது வந்து க்ரீன். உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதான் கலர். இதில் நான் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் கரெக்டாக டஜன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வளையல் வந்து பிரிச்சு வந்து டஜன் அடிக்கிருக்கேன். இப்போ க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 டஜன் ஃபுல்லாக இருக்குது, இது 2 டஜன் ஃபுல்லாக இருக்குது. சாரி, இதில் 1 டஜன் ஃபுல்லாக இருக்குது, இதில் 2 டஜன், இதில் மொத்தம் 2 டஜன் ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வளையல் தான் இருக்குது. ஒரு டஜனுக்கு வந்து மொத்தம் 12 வளையல். ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9 வளையல் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டஜன் ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 டஜன் ஃபுல்லாக இருக்குது, இதில் 1 டஜன் ஃபுல்லாக இருக்குது, 2 டஜன் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 9 வளையல் கொடுத்துருக்காங்க. 3 டஜனுக்கு ஒரு 4 வளையல் குறையுது. இதில் சரி 3 வளையல் குறையுது.